இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? பயிறு இருக்குது. அத வந்து பொரியல் தான் பண்ண போறேன். மாங்கா வந்து நேத்தே வந்து மாமியார் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. சம்மந்தி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு இருந்தது. அத தான் தேங்காய் அரைச்சு ஊத்தி குழம்பு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கழுவி வச்ச சேப்பங்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பயிறு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயம், உப்பு, பச்சை மிளகா, கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தாலே போதும். பயிறு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு குழம்புக்கு தேங்காவும் ஜீரகமும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து இதில் ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு இதில் சேர்த்துட்டா சூப்பராக வந்து சேப்பங்கிழங்கு தேங்காய் அரைச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் சம்மந்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். துருவின தேங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் காரத்துக்கு காந்தாரி மிளகு, சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மிக்சியில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இங்கே நான் கேரளாவுக்கு வந்த புதுசில் எங்கள் வீட்டில் ஒரு வாழை மரம் கூட இல்லாமல் இருந்தது. ஏன்னா பன்னி குத்தி விட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு வைக்காமல் இருந்தாங்க. நான் வந்து வச்ச மரம் இப்போ ஒரு 6 மாதத்துலேயே சூப்பராக வந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சிது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.